உங்களுடைய கவனத்தின் கீழ் கொண்டு வருவது பாரதியாரிடம் பாரதிதாசன் நடிகர்கள் எம் ஆர் ராதாவை பற்றி அறிமுகப்படுத்துகிறார். அந்த காட்சியினை உங்கள் மனக்கண் முன் கொண்டு வரலாம் என்று சித்தம் கொண்டுள்ளோம். வாரும் போய் கணக்கு, தங்களை பார்த்து நாட்கள் பல கடந்து விட்டதே. ஆமாம் ஐயா, திருநள்ளாறிலும் ஆசிரியர் பணி, நிரவியிலும் ஆசிரியர் பணி. அப்படி பணிபுரிந்து கொண்டிருக்கும் போது என்னுடைய நண்பரை சந்தித்தேன். யாரவர்? அவரை எனக்கு அறிமுகப்படுத்தலாமே. இவர் பரவி வரும் பைந்தமிழின் பண்புடைய பாவனர். இவர் விரைவு வரும் மூட பழக்கங்களை எதிர்த்திட்டவர். இவர் பொருள் வேகத்தில் சொச்சலம்பம் எடுத்து நாட கூடியவர். இவர் யார்? இவரை நான் இதற்கு முன்பு பார்த்ததில்லை. ஆனால் எதிரே வருகின்ற பக்கிரிசாமி தோழரிடம், முருகையானார் தோழரிடம் கேட்டேன். அதற்கு இவர் நாடக நடிகர் என்பார், நட்டிசை பாவலர் என்பார், சிந்தனை திருப்தி என்பார். எம் ஆர் ராதா இவருடைய பெயர். 1974 நடந்த நிகழ்வு இது. இந்த பக்கம் எட்டயபுரத்தார், இந்த பக்கம் புதுவை சிங்கம். இரண்டு பேருக்கும் நடுவே நான் எதுவும் பொய் சொல்ல முடியாது. இவனை பற்றி சுருக்கமாக 2 வார்த்தையில் சொல்ல வேண்டியதா? இரத்த கண்ணீர். இந்த 2 வார்த்தையை சொன்னால் போதும் இவன் யார் என்று தெரிகிறது. இப்பொழுது ஏற்றுக்கொண்டிருக்கின்ற பாத்திரத்திற்கு வருவோம். தமிழின் வலிமை யாதன உணர்வீரோ அவனியரே, அண்டத்தோரே, புவனத்தோரே, ஞானத்தோரே, காசினியரே. தமிழின் வலிமை எது என்று தெரிந்தால் நீங்கள் தமிழை உச்சரிப்பதிலும் பேசுவதிலும் தயங்க மாட்டீர்கள். 10 பாட்டு பாடி ஆலயத்தின் கதவுகளை திறக்க செய்தார் அப்பர் பெருமான். ஒரே பாடல் பாடி ஆலயத்தின் கதவுகளை மூடச் செய்தார் சம்பந்தர். கோளர் இருக்கும் ஒரு கோல்கரவு கற்ற ஒரு காலை கலையாய் நின்று கதறுமோர் நாளையை விண்மாறியற்று வெளுத்து விருத்தும் மண்மாறி பெய்தெடுக இந்த வான். மண்மாறி பெய்வித்தது கால மேகத்தின் தமிழ். அப்பொழுதெல்லாம் கேட்கின்ற தெய்வத்திற்கும் சூடு சுரணை இருந்தது, பாடுகின்ற பாவலனுக்கும் நாட்டில் வன்மை இருந்தது. அடித்தது உடைக்கச் சென்ற யாழினை மீட்டு தந்தது சம்பந்தரின் தமிழ். மாதர் மடப்பிடியும் மட வண்ணமும் அன்னதோர் என்று பாட ஆரம்பித்தார். உடைக்கச் சென்ற யாழினை தடுத்தார். நிலவை வரவழைத்தது அபிராம பட்டரின் தமிழ். அதற்கு முன்பு அவர் சுப்பிரமணியனாக இருந்தார். நிலவை வரவழைத்த அபிராம பட்டரும் ஆண்டுகள் பல ஆண்டு வாழ்ந்தார். அடுத்தது படிக்காசு பெற்றது தம்பிராம் தமிழ். இறந்த சமாதியிலிருந்து மோதிரத்தை வெளிக்கொண்டு உமரு புலவரின் தமிழ். வாசி தீரவே காசு நல்கியது திருவி மிழலையிலே, பொன்னை மழையென பொய்தது சம்பந்தர் தமிழ். இடரினும் தளரினும் எனது நோய் தொடரினும் உனது கடல் தொழில்தொழில் கடல்தலில் நமதோடு கலந்தனஞ்சை மிடரில் அடக்கிய வேதியனை என்று பாடியதால் அந்த பாடல் வந்தது. வயிற்று வழியை சேர்த்தது அப்பரின் தமிழ். திருவதியிலே கூற்றாயினவாறு விளக்கையிலே கொடுமை பல செய்தன யானறியன் ஏற்றாய் எடிக்க இரவும் பகலும் தெரியாது வணங்குவன் எப்பொழுதும் தோற்றாதன் வயிற்றில் அகம்படியே கொடரோடு துடக்கி முடக்கியிட ஆற்றே நடிகே நதியை கெடில வீரட்டானதுரை எம்மானே. இப்படியாக தமிழில் பல சுவைகளும் சொற்சுவைகளும் இருக்கும்பொழுது தமிழ் மொழியை இனிதாக பேசுவீர்களாக. நன்றி, வணக்கம்.